எங்க வீட்டு பிள்ளை தெய்வ குரலோன் திவினேஷ் முதலாவதா பாடி முடிச்சிருக்காருங்க. அவர் முதலாவது பாட்டு பாடிட்டாரு. 2 பாட்டு பாடப் போறாரு. அதுல ஒரு பாட்டு பாடிட்டாருங்க. திவினேஷ் மேடைக்கு அழைச்சதும் சூப்பரா வர்றாருங்க. என்ன என்ட்ரி அவர்ட்ட என்ட்ரி. சூப்பரா இருந்துச்சுங்க. கை 2யும் மடக்கி வச்சு அது வித்தியாசமா இருந்துச்சு அவர் என்ட்ரி. அழகா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு திவினேஷ் வந்தது. திவினேஷ் மேடைக்கு வரும்போது என்ன கைத்தட்டு, என்ன ஆர்ப்பாட்டம்! அவ்வளோ அழகா சூப்பரா வரவேற்றாங்க. அவர் மேடைக்கு வந்ததுமே, அவருட்டு மொத ஆரம்பிச்ச இத காட்டுனாங்க. அவரு பாடுன பாடல காட்டுனாங்க. எல்லாமே அந்த பாடல கேட்கும்போதே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்படியான பாடல தான் இதுவரைக்கும் தினேஷ் பாடியிருக்கிறாரு. ஒவ்வொரு ஜட்ஜஸும் குடுத்த கமெண்ட்ஸுங்கள சொல்லும்போதும் அவ்வளோ கவலையா இருக்குங்க. ஸ்வேதா மேம் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் பெஸ்ட் சாங்னா அது நீ பாடுற சாங்கா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவன் என்னோட பையனா இருந்தா, நான் அவனோட அம்மாவா இருந்தா எப்படி இருக்குமோ, அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமா பேசினது எல்லாமே காட்டுறாங்க. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. திவினேஷ் இதுவரைக்கும் இவ்வளோ பாடல்கள இப்படியெல்லாம் பாடியிருக்காரு. எவ்வளோ ஜட்ஜஸ் என்ன மாரியான கமெண்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் காட்டும்போது பார்க்க அழகா இருந்துச்சு. கண்ணீரும் வந்துருச்சுங்க. ரொம்ப எமோஷனலா நெறைய இருந்துச்சு. அதே மாரி திவினேஷ பார்க்கறதுக்கு முதியோர் இல்லத்துலருந்து வந்திருந்தாங்க. அவங்க குடுக்குற ஆசீர்வாதங்கள் அப்படி இருக்கு. தாத்தா, பாட்டின்னு சொல்லி எல்லாரும் மேடைக்கு வராங்க. திவினேஷ வந்து பார்க்குறாங்க. பார்த்து எல்லாரும் திவினேஷுக்கு ஆசீர்வாதம் குடுக்குறாங்க. அவங்க கடவுள வேண்டுறதும், அவங்க திவினேஷுக்கு குடுக்குற ஆசீர்வாதமும் சூப்பரா இருக்குதுங்க. அப்படி இருக்கு அவங்க குடுக்குற ஆசீர்வாதம். இப்படிலாம் ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு சொல்லி ஏங்குற அளவுக்கு தான் ஆசீர்வாதம் இருந்துச்சுங்க திவினேஷுக்கு. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் குடுக்குறாங்க. கடவுள விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. திவினேஷ் வின் பண்ணணும், திவினேஷ் வின் பண்ணணும்னு சொல்லி, மேடையில வந்து திவினேஷ்க்கு அதான் சொல்றாங்க. நீ வின் பண்ணணும்னு தான் சொல்றாங்க. அதே மாரி அதில கண் தெரியாத ஒரு தாத்தா இருக்காரு. அவரு பாவம் பார்க்கவே கவலையா இருக்கு. அவர் திவினேஷ கட்டி புடிச்சு முத்தம் குடுக்குறாரு. அவரு சொல்றாரு, தனக்கு கண் பார்வை தெரியாது. அதனால திவினேஷ் பாடுறத கேட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்கேன்னு சொல்றாருங்க. அவர் திவினேஷ கண்டதும் கட்டி புடிச்சு முத்தம் குடுக்குறாரு. திவினேஷ தடவி தடவி எடுக்குறாரு. பார்க்க அழகா இருக்கு. பாவமாவும் இருக்கு. அவருக்கு கண் தெரியாத இருந்தாலும், அவர் எந்த அளவுக்கு திவினேஷ் மேல ஆர்வமா இருக்காரு. தன்னுடைய பேரன்னு சொல்லி சொல்றாரு. இப்படி ஒரு பேரன் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதோட அவரு சொல்றாருங்க, எனக்கு இந்த ஜென்மம் போதும். இன்னொரு ஜென்மம் வேணாம். திவினேஷ பார்த்தது, கட்டிப்புடிச்சு குடுத்தது அதே போதும் அப்படின்ற அளவுக்கு தான் அவரு பேசினாருங்க. நம்ம அர்ச்சனா மேம் சொல்றாங்க, "இது உனக்கு இப்ப புரியாதுடா. 10 வருஷம் கழிச்சு பாரு. அப்போ உனக்கு புரியும்." அப்படின்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதே மாரி அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் திவினேஷுக்கு கிடைக்குங்க. அதே மாரி திவினேஷ் இன்னைக்கு பாடுற பாடல் வந்து, "இசை கேட்டால் புவி அசைந்தாடும்" அப்படின்னு சொல்லி பாடல பாடுறாருங்க. சூப்பரா பாடுறாரு. அர்ச்சனா மேம் அழைக்கிறாங்க. மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி ஐயா சார்பா அவருடைய மகனையும், கவியரசு கண்ணதாசன் ஐயா சார்பா அவருடைய மகனையும் மேடைக்கு அழைக்கிறாங்க. அதோட ஆர்.ஆர். ராஜன் ஐயா அவரும் வர்றாரு. எல்லாரும் மேடைக்கு வர்றாங்க. சொல்றாங்க, "இதுக்கு முதல் நடந்த எபிசோட்ல நாங்க வந்தப்ப, ஃபைனல்ல பார்ப்போம். ஃபைனல்ல கண்டிப்பா நாங்க வருவோம் அப்படின்னு வாக்கு குடுத்தோம். அதே மாரி ஃபைனலுக்கு வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஆர்.ஆர். ராஜன் ஐயா அவர் வந்து திவினேஷுக்கு 3 வைரங்கள குடுக்குறாருங்க. அவர் சொல்றாரு, "எம்எஸ்வி ஐயா, கண்ணதாசன் ஐயா, டிஎம்எஸ் ஐயா பாடின பாடல படிச்ச திவினேஷுக்கு நான் 3 வைரங்கள பரிசா குடுக்குறேன். அது மட்டும் இல்ல, திவினேஷுக்கு நான் இலவசமா சங்கீதமும் கத்தாரேன்னு சொல்லியிருக்கேன். அதோட நான் வெளியிடுற என் பக்தி ஆல்பத்துல வந்து திவினேஷ பாட வைக்கிறேன். அதுக்கான சன்மானத்தை நான் குடுப்பேன்." அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருங்க. அதோட திவினேஷுக்கு இந்த மேடையில வந்து ஒரு அவார்ட் குடுக்க போறாங்க. எம்எஸ்வி ஐயா குடும்பத்தின் சார்பாக மிகப்பெரிய அவார்ட் குடுக்குறாங்க. என்ன மாதிரியான அவார்டுங்க, சூப்பரா இருக்குங்க. மெல்லிசை இளவரசன் திவினேஷ் அப்படிங்கிற அவார்ட் குடுக்குறாங்க. இது சிடிவில குடுக்குறாங்க. சூப்பரான அவார்டுங்க. இந்த அவார்ட்ல எம்எஸ்வி ஐயாவோட திவினேஷ் இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து வச்சு ஒரு சிலை செஞ்சிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கு. இந்த அவார்ட் பார்க்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க. இந்த வயசுல இப்படி ஒரு அவார்ட் கண்ணெல்லாம் கலங்கிருச்சுங்க. எப்படி ஒரு குழந்தைன்னு தான் சொல்லணும் திவினேஷ. அவ்வளோ ஆசீர்வாதம். எவ்வளோ பெரிய அவார்ட். இத விட என்னங்க வேணும்? வாழ்நாள் சாதனைங்க நம்ம திவினேஷுக்கு கிடைச்சிருக்கு. இதுல எழுதியிருக்குங்க, மெல்லிசை மன்னரின் காலத்தால் அழியாத காவிய பாடல்களை எல்லாம் தன் மழலை குரலால் இந்த கால தலைமுறைக்கு கடத்திச் செல்லும் சரிகமபா திவினேஷ் அவர்களுக்கு மெல்லிசை இளவரசர் என்ற பட்டமளிப்பதில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக பெருமிதம் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அவார்டு எழுதியிருக்குங்க. எப்படி ஒரு அவார்டுங்க. இந்த அவ்வளோ சூப்பரான அவார்டு தான் நம்ம தினேஷுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாரி இன்னும் வாக்களிக்கலாம். நேரம் இருக்கு. ஒரு பாட்டு தான் பாடியிருக்காரு. இன்னொரு பாட்டும் பாடுவாரு. நீங்க எல்லாரும் வாக்களிங்க. அப்பதான் யார் வின்னர்ன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட்க்கு கட்டாயம் வாக்களிங்க. நீங்க வாக்களிச்சா தான் உங்களோட ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் வின்னர் ஆவாரு. மக்கள் ஓட் அவசியம். கட்டாயம் ஓட் பண்ணுங்க. இன்னும் நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஓட் பண்ணா உங்களோட ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் வின்னரா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நன்றி சொந்தங்களே!